السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أنا وكفيل اليتيم هكذا إلى آخر الحديث. رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்புமிக்க குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை நாம் தினந்தோறும் கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது அனாதை குழந்தைகளை ஆதரிப்போம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். ஆதரவற்ற எத்தனையோ குழந்தைகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள், கடமைகள் என்னவென்று என்பதை பற்றியும் அவர்களுடைய மகிமைகளை பற்றியும் இந்த உரையிலே நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த யத்தீம்களை பற்றி, ஆதரவற்ற குழந்தைகளை பற்றி, சிறார்களை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றார். அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய பொருளாதார விஷயத்திலே நாம் எப்படி கையாள வேண்டும், அவர்களிடத்திலே நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற உட்பட எல்லாவற்றையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். ஒரு வசனத்திலே இப்படியும் பேசுகின்றான், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். நீங்கள் ஆதரவற்ற யதீமான குழந்தைகளிடத்திலே நீங்கள் வெறுக்காதீர்கள், வெறுப்பை காட்டாதீர்கள். அவர்களிடத்திலே கனிவோடு இருக்க வேண்டும், அவர்களிடத்திலே ஒரு கருணையோடு நாம் பழக வேண்டும், ஒரு அன்போடு நாம் இருக்க வேண்டும். அவர்களிடத்திலே நாம் அன்பு காட்டினோம் என்றால், அவர்களிடத்திலே நாம் நிறைய அன்பை வைத்தோம் என்றால், அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில பல நல்ல விஷயங்களை செய்தோம் என்றால், அல்லாஹ் நம்முடைய மறுமை வாழ்க்கையையும் இந்த உலக வாழ்க்கையையும் அழகானதாக ஆக்குகின்றார். கிதாபுகள்ல வருது, யார் அனாதை குழந்தைகளை, யத்தீமான குழந்தைகளை ஆதரவிக்கிறார்களோ, அவர்களிடத்தில் நல்ல இரக்கத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்களோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களை வேதனைக்குரியவர்களாக ஆக்க மாட்டான், வேதனையின் மூலமாக அவர்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று கிதாபுகளிலே வருகிறது. அப்போ யத்தீமான பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், கனிவான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், இரக்கம் கொள்ளவர்களாக அவர்களிடத்திலே ஒரு நண்பனை போல நாம் பழக வேண்டும். இது இப்போ உள்ள வந்த நடைமுறை கிடையாது. யத்தீம்களிடத்துல அல்லாஹ் இப்பொழுதுதான் இப்படி நடந்து கொள்ள சொல்லுகிறான் என்று கிடையாது. முன்னால் உள்ள நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் அப்படிதான் சொல்லியிருக்கின்றான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல அல்லாஹ் சொன்னானா, குன் யா தாவூது குன் லில் யதீமி கல் அபி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், தாவூதே, நீங்கள் அனாதை குழந்தைகளிடத்திலே, யத்தீமான குழந்தைகளிடத்திலே ஒரு தந்தையை போல நடந்து கொள்ளுங்கள், ஒரு தந்தையை போல கனிவோடு அரவணைப்போடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அப்போ நம்மளும் யார் யாரெல்லாம் ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்களோ, தாய் தந்தை இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலே கனிவான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, அவர்களுக்கு ஆதரவுகளை நாம் தெரிவிக்க வேண்டும்.
அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை, நம்மளால் முடிந்த ஆதரவுகளை எல்லாம் நாம் தர வேண்டும். முடிந்தால் அவர்களை அரவணைப்போடு எடுத்து வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எத்தனையோ எத்தீமான குழந்தைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ எத்தீமான மதரசாக்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த மதரசாவுக்கு நம்மளால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கு உள்ள குழந்தைகளை நம் குழந்தைகளைப் போல பராமரிக்க வேண்டும், அவர்களையும் எடுத்து வளர்க்க வேண்டும். அதன் மூலமாகவும் இறைவன் நமக்கு நிறைய விதமான நிறைய பலன்களை, நிறைய சக்கீனாத்துகளை, நிறைய விதமான பரக்காத்துகளையும் அல்லாஹ் தருகின்றான். இந்த உலகத்துல மட்டும் கிடையாது, நாளை மறுமையிலும் அது நமக்கு தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்குது. ஒரு கிதாபில படிச்ச ஞாபகம், ஒரு மனிதர் அல்லாஹ் நரகவாசின்னு தீர்மானிச்சுட்டாங்க. நீங்க நரகத்துக்கு போகணும்னு சொல்லி அல்லாஹ் ஆர்டர் போட்ட உடனே சில குழந்தைகள் அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்களா கண்ணீரோட, என் ரப்பே, என் கருணையாளனே, எங்களின் மீது இரக்கம் காட்டியதை போல இவரின் மீதும் இரக்கம் காட்டிடு. எங்களை எப்படி இரக்கம் காட்டி சொர்க்கத்திலே நுழைத்தாயோ அதே போல இவர்கள் மீதும் இரக்கம் காட்டிவிடு என்று அல்லாஹ்விடத்துல அந்த குழந்தைகள் எல்லாம் கேட்குமா. உடனே அல்லாஹ் கேட்பானா, ஏன் இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றீங்களே, இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு இவங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யறீங்களே, இவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு அந்த சிறார்கள் சொல்லுவார்களா, நாங்க உலகத்துல எங்களுக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல இந்த மனிதர்கள் தான் எங்களுக்கு ஆடைகளை வாங்கி தந்தாங்க, எங்களுக்கு சாப்பாட்டிற்கான உதவிகளை செய்தார்கள், எங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு இவர்களுடைய பொருளாதாரம் எங்களுக்கு உதவியாக இருந்தது. எனவே அவர்களை நரகத்திலே நுழைத்து விடாதே, எங்களோடு சுவனத்தில் அனுப்பிவிடு என்று அந்த எத்தீமான குழந்தைகள் நாளை மறுமையிலும் நமக்காக இறைவனிடத்திலே பேசுவார்கள். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அதனால ஆதரவற்ற குழந்தைகளை நம்ம பார்த்தோம்னா நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும், அவர்களை வளர்ப்பதற்கு முயற்சி செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எத்தீமான குழந்தைகளை வளர்த்திருக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா என்கின்ற ஒரு நபித்தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து வளர்த்தாங்க. எந்த அளவிற்குன்னா, ஸைத் இப்னு முஹம்மத் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில பேசக்கூடிய அளவிற்கு, கூப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த எத்தீமான குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும், அப்போ அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிள்ளையை போன்று அவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். மேலும் புமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, அன வ காஃபினுல் யதீமி ஹாகதா, நானும் எத்தீமான குழந்தைகளை பராமரிப்பவர்களும் ஹாகதா இப்படி இருப்போம் என்று 2 விரல்களை சேர்த்து வைத்து சொன்னார்கள். அப்போ நாளை மறுமையில நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் அந்த எத்தீமான குழந்தைகள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களை ஆதரவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அது இந்த உலக வாழ்க்கையிலும் அதிகமான பரக்கத்துகளை தரும், நாளை மறுமை வாழ்க்கையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்குது. எனவே நாம் எத்தீமான குழந்தைகளை ஆதரவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது 2வது விஷயம். 3வது, அவர்களை ஏளனமாக பார்க்கக்கூடாது, அவர்களை ஏமாற்றக்கூடாது, அவருடைய பொருளாதாரங்களை, அவர்களுடைய எல்லா விதமான பொருட்களையும் ஏமாற்றும் நோக்கத்தில் அவர்களோடு பழகக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் இந்த எத்தீமானவர்களுடைய பொருளாதாரங்களை வீணான முறையிலே செலவு செய்யக்கூடியவர்களை, அபகரித்து கொள்ளக்கூடியவர்களை மிகவும் கண்டிக்கக்கூடிய வசனமாக அல்லாஹ் மிகவும் வன்மையாக பேசுகின்றான். வலா தக்ரபு மாலல் யத்தீம், எத்தீம்களுடைய பொருளை நெருங்காதீர்கள், தீங்கு செய்யக்கூடிய நோக்கத்திலே நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அவர்களை ஏளனமாக பார்க்க கூடாது, அவங்கெல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லி அவர்களை ஒதுக்கிவிடக் கூடாது. அவர்களைத்தான் முதலிலே நாம் ஆதரவிக்க வேண்டும். நம் பிள்ளைகளை போன்று அவர்களையும் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான தேவைகளையும், ஏதேனும் ஒரு விஷயங்கள் அவர்களுக்கு வேண்டும் என்றால் உடனடியாக நாம் செய்ய வேண்டும். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எத்தீமாகத்தான் இருந்தார்கள். பிறக்கும் பொழுது தந்தை இல்லை, பிறந்த சிறிது மாதங்கள் கழித்து தாயும் இல்லை, பாட்டனாருடைய அரவணைப்பிலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எத்தீமாகத்தான் இருந்தார்கள்.
அதனால நம்மளுடைய பிள்ளைகளை, எதீமான பிள்ளைகளை நாம் அரவணைத்து வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அவர்களுடைய விஷயங்களிலே கவனத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் எத்தீமான பிள்ளைகளிடத்திலே கனிவான முறையிலும் ஆதரவளிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. மேலும் எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் வல்ல ரஹ்மான் ஆக்கியருள்வானாக.